ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனக்கிழங்கு வறுவல் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸி தான், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனக்கிழங்கு வாங்கின உடனே நம்ம வந்து சமைச்சோன்னா அது அதில் உள்ள அந்த காரத்தன்மையெல்லாம் நாக்கில் அரிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் வாங்கிட்டு 1 வீக் வரைக்கும் அதை அப்படி வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா அது அப்படி ஓரளவுக்கு நல்லா காஞ்சிரும். அப்போ நம்ம சமைக்கும் போது நாக்கு அரிக்காமல் இருக்கும். அதனால் வாங்கி 1 வீக் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க சேனக்கிழங்க நல்லா அந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிழங்கு அரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், கையெல்லாம் அரிக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொஞ்சமாக புளியை ஊற வச்சுட்டு புளி தண்ணியை கரைச்சி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத அந்த சேனக்கிழங்கு பீசஸை புளி தண்ணியில் போட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாக அந்த புளி தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்ம அந்த ரெசிபி செய்யும் போது நாக்கில் அரிக்காமல் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் மசாலா அல்லது கரம் மசாலா தூள், கொஞ்சமாக ஜீரக பவுடர், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம், அடுத்தது தாளிக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், ஒரு தக்காளி பழம் நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்கு அதில் போட்டுருங்க. சேனக்கிழங்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக அவிச்சிட்டு எடுக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா வேக வச்சுருங்க. ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒரு 50% மட்டும் அந்த தண்ணியில் வேக வச்சுருங்க. நீங்கள் விசில் வைக்கிறா இருந்தாலும் விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக வச்சிடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்துட்டோம். இது நீங்கள் தண்ணி வடிக வைக்கிறதுக்காக கொஞ்சம் அடியில் தண்ணி இருக்கும். அதனால் தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிக வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1/4 மூடி அளவுக்கு துருவின தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது ரெண்டையும் நம்ம கொரன்னு தான் அரைக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சிடாமல் ஓரளவுக்கு பார்த்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த சேனக்கிழங்கு பீசஸை ஆயிலில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் பொரிச்சு எடுக்கும் போது அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். கல்யாண வீடுகள்லாம் சேனக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. இப்போ இது நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா ஆயிலெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா செவக்கணும். செவந்தால் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதை ஆல்ரெடி லைட்டாக குக் பண்ணியிருக்கோம். அதோடு இதை நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்து மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. அடுத்தது ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை அலசிட்டு வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா பொரிய வச்சிடலாம். கருவேப்பிலை கருகிறாத அளவுக்கு பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நெய்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வதங்கினதுக்கப்புறமா
நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். அதையும் இதோட போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு இதில் வதக்கிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால் இதுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கொதிக்கிறதுக்காக கொஞ்சமாக மட்டும் தண்ணி கலந்து கொதிக்க வச்சுருங்க. பாருங்கள், மசாலா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மட்டன் மசாலா அல்லது கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோடய ஸ்மெல் வந்து நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சேனைக்கிழங்கு பீசஸை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறிடலாம். நல்லா அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய், சோம்பு, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா கிளறிட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதோட ஸ்மெல்லுமே வந்து அந்த மட்டன் மசாலாலாம் நம்ம கலந்துருக்கனால இதோட ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மாதிரியே இருக்கும். நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.